ஸோ எக்ஸசைஸில் 11th சம் பார்க்க போகிறோம். ஃப்ரம் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் ஃபைண்ட் அவுட் டோட்டல் சேல்ஸ் மேட் டியூரிங் தி இயர். ஸோ டோட்டல் சேல்ஸ்க்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், கேஷ் சேல்ஸ் ப்ளஸ் கிரெடிட் சேல்ஸ், கரெக்டுங்களா? ஸோ நம்மளுக்கு என்ன வேணும், கேஷ் சேல்ஸ் வந்து நம்மளுக்கு இங்கே அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, பட் கிரெடிட் சேல்ஸ்க்கு நம்ம கொடுக்கல. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும், கரெக்டுங்களா? ஸோ ஓப்பனிங் வர உங்களுக்கு எங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, 1,30,000 டெபிட் சைடில் வந்து கேஷ் ரிசீவ் ஆயிருக்கு, டெட்டாஸ் கிட்ட வந்து 4,20,000, சேல்ஸ் ரிட்டர்ன் ஆயிருக்கு 35,000. ஸோ அதை நம்ம இங்கே எழுதியாச்சு. கிரெடிட் சைடில் பேட் டேட்ஸ். ஸோ இதோட மீனிங்கும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மீன்ஸ் எப்பவுமே ரிகவரி ஆகாத ஒரு ஒன் டைப் ஆஃப் லாஸ் இது. டெட்டாஸ் ஆன் 31st December வந்து உங்களுக்கு க்ளோசிங்காக இருக்கு 2 lakh. கேஷ் சேல்ஸ் எடுத்து இங்கே எழுதிடுங்க 4,60,000. இது மொத்தமாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6,70,000 வரும். 6,70,000 மைனஸ் பண்ணிங்கன்னா 1,30,000. ஸோ உங்களுக்கு 4,40,000 ஃபைனல் ஆன்சர் வரும். இதை எடுத்து நீங்கள் எங்கே எழுத போகிறீங்க, இங்கே எழுத போகிறீங்க கிரெடிட் சேல்ஸில். ஓகேங்களா? ரெண்டுமே ஆட் பண்ணால் உங்களுக்கு 10 lakh வரும். ஓகேங்களா? இவ்வளோதான் 11th கொஸ்டினில்.